நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், வெளியேறு, வெளியேறு, எங்கள் இடத்தை விட்டு வெளியேறு என்று அந்த பெரிய கம்பெனியின் முன் சாதாரண குடிமக்கள் கையில் பலகையை ஏந்தி கோஷம் போட்டுக்கொண்டு இருந்தனர். அதை காரிலிருந்து பார்த்து கொண்டே அலுவலகத்தினுள் நுழைந்தான் குகன். அந்த குகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்தின் உரிமையாளன். தன் அறைக்கு சென்றவன் கோபமாக மேனேஜர் நவரூபனை அழைத்தான். சார், கூப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு வந்தான் நவரூபன். மிஸ்டர் ரூபன், ஏன் வெளியே அவ்வளவு க்ரௌடா இருக்கு என்று காட்டமாக கேட்டான் குகன். சார், நம்ம புது ப்ராஜெக்டுக்காக பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தை பிளாட் போட சொன்னீங்களே, அதுக்கு சொந்தமானவங்க மரத்தை வெட்ட விடாம ஸ்ட்ரைக் பண்றாங்க என்று பொறுமையாக கூறினான் ரூபன். ஓ காட், இன்னும் அந்த பிரச்சனையை முடிக்கலையா? ஒரு 5 or 10 தூக்கி எறிஞ்சா பொறுக்கிட்டு போக போறாங்க. அதை விட்டுட்டு இப்படி கோஷம் போட விட்டுருக்கீங்க. நம்ம கிளைண்ட் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று பொறிந்தான் குகன். சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். ஏற்கனவே நம்ம உலகத்துல ஏகப்பட்ட அழிவு. நாமளும் விளைநிலத்தை அழிச்சா நாளைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் என்றான் ரூபன். அவனை கண்டு ஏளனமாக சிரித்த குகன், என்ன மிஸ்டர், தத்துவமா? வாங்குற சம்பளத்துக்கு சொல்ற வேலையை மட்டும் பண்ணுங்க, போய் அவங்கள விரட்டி விடுங்க, கோ என்றான் குகன். ஓகே சார் என்று வெளியேறினான் ரூபன். போராட்டம் செய்பவர்களுக்கு முன் வந்த ரூபன், ஏன் இப்படி தேவையில்லாம கூச்சல் போடுறீங்க? அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதானே என்று நிதானமாக கூறினான். அவன் பேசியதை கேட்ட அக்கூட்டத்தின் தலைவரான பெரியவர் மருதுபாண்டி, தேவையில்லாம கூச்சல் போடுறோமா? எங்க வாழ்வாதாரத்தை தக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்கோம்பா. இப்படியே விட்டா எங்க வாழ்க்கையே போயிடும் என்று கோபம் கலந்த ஆதங்கத்தோடு கூறினார். அவர்களின் நியாயம் புரிய அமைதியானான் ரூபன். கூட்டத்தில் ஒருவனான இளங்கோ, என்னங்கய்யா, நீங்க இவனுக்கு போய் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று கூறி ரூபனின் பக்கம் திரும்பினான். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரை போராட்டம் தொடரும். நாங்க என்ன பொழுது போகாமையா போராடிக்கிட்டு இருக்கோம்? எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்காகவும் தானே போராடுறோம். எங்க இடத்த அடிச்சு பிடிங்கிட்டு கம்பெனி கட்ட போறீங்க. இதனால நாங்க மட்டுமா பாதிக்கப்படுவோம்? உங்களோட சந்ததியினரும் தான் பாதிக்கப்படுவாங்க. இருக்கிற நிலத்தை அழிச்சு நீரை உறிஞ்சு காத்த விஷமா மாத்தினா பூமியில வாழ்வாதாரமே இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் மனுஷங்க எங்க போய் வாழ்றது என்று ஆவேசமாக பேசினான். கூட்டத்தினர் அனைவரும் அதை ஆமோதித்தனர். அந்த நேரம் குகன் வந்து அனைவரையும் பார்த்து கத்தினான். பின் தன் காவலர்கள் மூலம் அனைவரையும் மிரட்டி கையெழுத்து வாங்கி அடித்து விரட்டினான். அனைத்து விவசாய மக்களும் தங்கள் உள்ளம் எரிமலையாக குமுற வேறு வழியின்றி அங்கிருந்து சென்றனர். ரூபனுக்கு தான் மனது கஷ்டமாக இருந்தது. கண்முன் தவறு நடந்தும் அதை செய்யும் முதலாளியை எதிர்க்க முடியாத தன் நிலையை எண்ணி நொந்தான். இதையெல்லாம் நினைத்து பார்த்த ரூபனுக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு உண்டானது. அன்றைய வேலை முடிந்து இரவு தன் வீட்டிற்கு வந்தவனை இருண்ட வீடுதான் வரவேற்றது. இது அவனுக்கு 1 வாரமாக பழகிய ஒன்றுதான். திருமணமாகி 2 வருடங்கள் தான் ஆகிறது. 1 வாரத்திற்கு முன்தான் அவனது மனைவி ஸ்ரீநிலா ரூபனிடம் சண்டை போட்டு தங்கள் 1.5 வயது மகன் அஜயை தூக்கி கொண்டு தாய் இல்லத்திற்கு சென்றாள். அவ்வப்போது வரும் சிறு சிறு சண்டை என்றாலும் இம்முறை இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி நீ வந்து அழைக்காமல் வரமாட்டேன் என்று சென்று விட்டாள். ரூபனும் கோபத்தில் அப்படியே இருந்து விட்டான். இரவு உடைக்கு மாறியவன் சமையல் என்ற பெயரில் எதையோ கிண்டி வயிற்றுக்குள் தள்ளினான். படுக்கையில் படுத்தவனுக்கு இன்றைய நிகழ்வு கண்முன் நிழலாட தங்கள் குடும்ப புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு உறங்கினான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனுக்கு ஏதோ சத்தம் கேட்க மெதுவாக எழுந்தான். சுற்றிலும் வெள்ளை நிற புகை மூட்டமாக இருந்தது. ஒன்றும் புரியாமல் எழுந்து வெளிவந்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவனை சுற்றி எந்த குடியிருப்பும் தெரியவில்லை. மக்கள் அனைவரும் அங்குமிங்கும் அலை மோதுகின்றனர். நிலங்கள் புதைக்குழியாக மாறி அனைவரையும் உள்ளிழுக்கிறது. சுவாசக்காற்று விஷவாயுவாக மாறி உயிரை கொள்கிறது. சுவாசித்தும் சுவாசிக்காமலும் அனைவரும் தத்தளிக்கின்றனர். இயற்கை வளத்தை சுரண்டியதின் விளைவாக இயற்கை சீற்றம் மக்களை அழித்து கொண்டிருந்தது. மக்களை முடிந்த அளவு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அறிவியலாளர்கள் இத்தனை நாளாக தாங்கள் ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக பூமிக்கு அருகில் ஒரு கிரகத்தை கண்டறிந்தனர். சில காலமாகவே மக்கள் அங்கு வாழ ஏற்ற தகவமைப்பு உள்ளதா என ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தனர். பூமியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டரில் இருக்கும் அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான வசதி இருப்பதை பல போராட்டத்திற்கு பின் அறிவியலாளர்கள் கண்டறிந்தனர். அங்கு ஒரு இனம் வாழ்வது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவர்களை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் ஒலி அலைகள் மூலம் பல்வேறு மொழிகளில் பல தடவை அந்த கிரகத்திற்கு செய்தி அனுப்பினர். பலன் என்னவோ 0 தான். இறுதியில் மின்னஞ்சல் மூலம் சைகை படங்களை அனுப்பினர். அதற்கு பதிலாக அவர்களின் கிரகத்தின் புகைப்படம் வந்தது. அதில் பூமியில் இருப்பது போலவே
தகவமைப்பு இருந்தது. ஆனால் அங்கு வாழும் இனத்தினரின் படமோ தகவலோ இல்லை. சமீப காலமாக பூமியில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக மக்களை அங்கு சேர்க்கும் முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியுள்ளனர். அதன்படி ஒரு நாயை மட்டும் ஒரு விண்கலத்தில் அனுப்பி வைத்தனர். சரியாக அந்த விண்கலம் அந்த கிரகத்தை நெருங்க சிறிது தூரம் இருக்கும்போது அதனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அனைவரும் பதட்டமாக தங்கள் முடிந்த அளவு முயற்சி செய்தனர். ஆனால் அங்கு சென்ற விண்கலம் திரும்பவும் இல்லை. அதை பற்றிய தகவலும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அங்கு மக்களை அனுப்ப தயங்கினர் அறிவியலாளர்கள். இருப்பினும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவர்கள் மக்கள் உயிருடன் இருந்தால் போதும், அடுத்து நடப்பதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். மக்களை அனுப்பும் செய்தி அந்த கிரகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. வெகு நேரத்திற்கு பின் அவர்களிடமிருந்து அனுமதிக்கான சமிக்ஞை வந்தது. கொஞ்ச நேரத்தில் மக்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. உயிர் வாழும் ஆசையில் சில பேர் வேகமாக தயாரானார்கள். சில பேர் மண்ணின் மீது கொண்ட பற்றால் தன் உயிர் போவதாக இருந்தால் தன் மண்ணிலேயே போகட்டும் என்று முடிவெடுத்தனர். மக்களை ஏற்றிச் செல்ல விண்கலமும் தயாரானது. அவர்கள் அழைத்து சென்றதில் ரூபனும் ஒருவன். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த வாழ்க்கை அவனை எங்கு கூட்டி செல்கிறது என்று தெரியவில்லை. தான் வாழ்ந்த பூமியை பார்த்தான். அதுவோ தன்னை முழுதும் உருமாற்றிக் கொண்டு இருந்தது. பசுமை விளைந்த நிலங்கள் காய்ந்து வறண்டு போய் இருந்தது. தண்ணீர் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. சுவாசக்காற்றில் நச்சு வாயுக்கள் கலந்து உயிரை எடுத்தது. கதிரவனின் பொன்னொலியால் ஜொலிக்கும் வானம் இருண்டு அடர்ந்த கருநிற புகை மூட்டத்தால் மூடப்பட்டிருந்தது. இதனை கண்ட ரூபனின் மனம் வேதனையில் தத்தளித்தது. தெரிந்தோ தெரியாமலோ இதற்கெல்லாம் தானும் ஒரு காரணம் என்று நினைத்தான். தவறு செய்யவில்லை என்றாலும் கண்முன் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்டிருக்கலாம் என்று நினைத்தான். ஒருவாறாக பல மணி நேர பயணத்திற்கு பின் மக்களை தாங்கிய விண்கலம் அந்த கிரகத்தை அடைந்தது. அதை கண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர். சிலர் இங்கு தன் உயிர் போய்விடுமோ என்று பயம் கொள்ள, சிலர் உயிர் வாழ இடம் கிடைத்தது என மகிழ்ந்தனர். ரூபனோ உணர்வே இல்லாமல் இருந்தான். அனைவரும் விண்கலத்தில் இருந்து வெளியே வர அவர்கள் கண் முன் பெரிய கதவு இருந்தது. அது தானாக திறக்க உள்ளே நுழைந்தவர்கள் பிரமித்து போனார்கள். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேல் என்று நிலம் செழித்து காணப்பட்டது. அருவிகள் அழகாக வடிந்து ஆறாக ஓடின. வானம் நீல நிறத்தில் அழகாக மின்னியது. ஒரு நிமிடம் பூமியில்தான் இருக்கிறோமா என நினைத்தனர். அது பொய் என்று நிரூபிக்க அந்த கிரகத்தில் வாழும் உயிரினம் அவர்கள் முன் வந்து நின்றது. அதை பார்த்தவர்களின் முகத்தில் மரண பயம் தெரிந்தது. அவர்கள் பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருந்தனர். பெரிய வடிவிலான தலைகளையும் குச்சியான உடல் அமைப்பு, பெரிய அளவிலான குண்டு கண்கள் என பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தனர். அவர்கள் உடலில் தோல் இல்லை. தோல் உரித்தால் இருப்பது போல இருந்தனர். பூமியில் இருந்து வந்த மக்கள் அவர்களை இது என்ன உயிரினம் என்ற கேள்வியுடன் பார்த்தனர். அந்த வேற்று கிரகவாசிகளும் அதே கேள்வியுடன் தான் மக்களை ஏறிட்டனர். இரண்டு இனத்தவர்களும் தங்கள் மக்களிடம் தங்களுக்குள்ளாக பேசத் தொடங்கினர். இரு இனத்தவருக்கும் எதிரினத்தவர்களின் மொழி தெரியவில்லை. இது எல்லாவற்றையும் ரூபன் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் வேற்று கிரகவாசிகளின் பக்கம் சலசலப்பு அடங்கியது. அனைவரும் மண்டியிட்டு அமர்ந்தனர். பூமி மக்கள் புரியாமல் விழித்தனர். அங்கு அந்த வேற்று கிரகவாசிகளைப் போலவே, ஆனால் அனைவரையும் விட மிக உயரமாக ஒரு உயிரினம் வந்தது. அவர்கள் கொடுத்த மரியாதையிலிருந்து அது அவர்களின் தலைவன் என தெரிந்தது. பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்த அந்த உயிரினம் மக்கள் புறம் திரும்பி மரண சிரிப்பு ஒன்றை சிந்தியது. தங்கள் இனத்தினரிடம் அவர்கள் மொழியில் ஏதோ கூற அனைவரும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தனர். அதை கண்ட மக்கள் மிரண்டனர். சிறிது நேரத்தில் அந்த தலைவன் பேச ஆரம்பிக்க மக்களுக்கு எதுவும் புரியவில்லை. அந்த வேற்று கிரகவாசிகளுள் ஒரு உயிரினம் மக்கள் முன் வந்து தமிழில் பேச அனைவருக்குமே ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. அவர்களின் தலைவர் கூறுவதை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்தது. தலைவர் ஏதோ கூற உயிரினம் மக்களை நோக்கி, உங்க எல்லாரையும் எங்க கிரகத்துக்கு வரவேற்கிறோம். இருக்கிற வாழிடத்தை சுயநலத்திற்காக அழிச்சிட்டு வாழ இடம் தேடி வந்திருக்கிற நீங்க எல்லாம் வாழ தகுதியே இல்லாதவங்க என்று கூறியது. அதை கேட்ட மக்கள் குற்ற உணர்ச்சி தோன்ற குறுகி போய் தலை குனிந்து நின்றனர். ஏளனமாக சிரித்தது அந்த தலைவன். பின் மறுபடியும் பேசத் தொடங்க அதை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. உங்களை இங்க வாழ அனுமதிச்சதுக்கு காரணம் உங்களை எங்களுக்கு அடிமைகளா மாற்றத்தான் என்றது. இதை கேட்ட மக்களுக்கு பயத்தில் குலை நடுங்கியது. ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என் மக்களுக்கு அடிமையா இருக்கணும். அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு சம்மதிக்கிறவங்க மட்டுமே இங்க உயிரோட இருக்க முடியும். இல்லன்னா அதுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் என்று ஒரு மரத்தினை கை காட்டியது. மக்கள் அனைவரும் அங்கு பார்க்க அரண்டு பயத்தில் கத்தினர். அந்த மரத்தின் கிளையில் பூமியிலிருந்து முதல் முறையாக அனுப்பப்பட்ட நாய்
கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தது. மக்கள் பயத்தில் கத்த அந்த தலைவன் சிரித்தது. மொழிபெயர்ப்பு செய்த அந்த உயிரினத்திடம் அனைத்து மக்களும், நாங்க எங்க பூமிக்கே போறோம், வாழ்வோ சாவோ, எங்களை அங்கேயே அனுப்பிருங்க என்று கண்ணீருடன் கெஞ்சினர். அந்த உயிரினம் தலைவரிடம் கூற அது இடி இடி என சிரித்தது. உங்க பூமியா? இப்போ அந்த பூமியோட நிலைமைய பாருங்க என்று ஒரு திசையை காட்ட பெரிய திரை போன்ற அமைப்பு தோன்றியது. அதில் பூமி தன் வளங்கள் அனைத்தையும் இழந்து வறண்டு போய் இயற்கைக்கு மாறான பெரும் சீற்றத்தால் துண்டு துண்டாக வெடித்து சிதறிக்கொண்டு இருந்தது. தாங்கள் வாழ்ந்த கிரகம் கண்முன்னே அழிவதைக் கண்ட மக்களுக்கு உயிரே போவது போல இருந்தது. தாங்கள் செய்த தவறின் விளைவு இது என அறிந்தவர்கள் துடித்தனர். அந்த தலைவனோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிங்கிற கோள் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகுது. இந்த பிரபஞ்சத்துல மனித இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். இனி எங்க இனம்தான் இந்த பிரபஞ்சத்தை ஆள போறோம் என்றது. மக்களோ அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் திணறினர். சற்று நேரத்தில் அந்த தலைவன் அதன் கூட்டத்தினரிடம் ஏதோ கூற அவர்கள் மக்களை நோக்கி வந்தனர். அதை கண்ட மக்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நின்றனர். இதை கண்ட அந்த தலைவன் இழிவாக சிரித்து, இந்த ஒற்றுமைய உங்க பூமியில இருக்கும்போது காட்டி இருந்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது என்றது. மக்கள் போராட அந்த கிரகத்து உயிரினங்கள் ஆளுக்கு ஒரு அடிமையை தேர்வு செய்தது. ரூபனோ அனைத்தையும் கண்டு வியப்பின் விளிம்பில் இருந்தான். சிறுமி ஒருத்தி அவன் கால்களை கட்டிக்கொண்டு, அங்கிள், எல்லாரையும் காப்பாத்துங்க அங்கிள், காப்பாத்துங்க அங்கிள் என்று கூறி மயங்கி சரிந்தாள். அவளை கைகளில் ஏந்தியவன், நான் காப்பாத்துறேம்மா, காப்பாத்துறேன் என்று கண்களை மூடினான். காப்பாத்துறேன் என்று வேகமாக கண்களை திறந்து பதறியடித்து எழுந்தான். சுற்றுமுற்றும் பார்க்க அவன் அறையில் இருந்தான். அப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாம் கனவா என்று பெருமூச்சு விட்டவன் நெஞ்சில் கை வைத்தான். குடும்ப படத்தை பார்த்தவனின் கண்கள் கலங்கியது. இந்த உலகத்தை இப்படியே விட்டால் ஒரு நாள் கண்ட கனவு நிஜமாகி பூமி அழிந்துவிடும் என நினைத்தான். இதனால் நம் வருங்கால சந்ததியினர் கொடுமையான வாழ்க்கையை வாழ வேண்டி வரும் என நினைத்தான் ரூபன். அடுத்த நாள் விடியல் ரூபனின் வாழ்க்கையிலும் விடியலை கொண்டு வந்தது. வழக்கம் போல தயாரானவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். தன் நண்பன் மூலம் குகனின் ப்ராஜெக்டை நிறுத்தினான். இதை அறிந்த குகன் ரூபனை அழைத்து கத்தினான். இப்பவே என் கம்பெனியை விட்டு போ என்று பொறிந்தான். இதை நான் எதிர்பார்த்ததுதான் சார். உங்களை எதிர்த்ததுக்காக என்ன உங்க கம்பெனியை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க செய்யற காரியத்தால நம்ம பூமி தன் இயல்பை இழந்து வருங்காலத்துல மக்கள் கஷ்டப்பட்டா என்ன பண்ண முடியும் என்று கேட்டான் ரூபன். அவனை கண்டு உதடு வளைத்து சிரித்த குகன், இன்னும் எத்தனையோ வருஷம் கழிச்சு வரப்போற அழிவை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அதோட அதுக்குள்ள நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன் என்றான். இதை கேட்ட ரூபனுக்கு கோபம் வர, எத்தனையோ வருஷம் இல்ல சார், உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வளத்தை சுரண்டுனா கூடிய சீக்கிரமே இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ளணும். அப்புறம் என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிடுவீங்களா? ஆனா உங்களோட வருங்கால சந்ததியினரும் இதே பூமியில தான் வாழணுங்கிறத மறந்துடாதீங்க என்றான் ரூபன். உங்களால உங்க சந்ததிக்கு பணத்தையும் சொகுசு வாழ்க்கையையும் தான் சேர்த்து வைக்க முடியும். ஆனா நல்ல சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்கறதும் நம்ம கடமை தான் சார். சாப்பிட சாப்பாடே இல்லைங்கிற நிலைமையில பணம்ங்கிறது வெறும் அச்சிடப்பட்ட காகிதம் சார். சீக்கிரமாவே இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இனி நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி யாரெல்லாம் என் பூமியோட அழிவுக்கு வழிவகுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மக்களோட மக்களா நானும் எதிர்த்து போராடுவேன் என்று கூறிய ரூபன் அங்கிருந்து சென்றான். அவன் போவதை கண்ட குகன் தன் தவறை உணர்ந்தான். அனைவரின் முன்னிலையிலும் விவசாய மக்களிடம் வாங்கிய நிலத்தை திருப்பி அளித்தான். இதற்கு காரணம் ரூபன் என்று அறிந்தவர்கள் அவனை நன்றியோடு பார்த்தனர். அனைவரையும் ஒரு புன்னகையோடு கடந்து சென்றான் ரூபன். நேராக தன் மனைவியிடம் சென்றான். ஒரு வாரமாக தன் அவனை காணாமல் தவித்தவள் அவனை அணைத்து அழ ஆரம்பித்தாள். ரூபனுக்கும் அழுகை வர நிலாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவளும் பதிலுக்கு மன்னிப்பு வேண்டினாள். ஒரு வாராக இருவரும் சமாதானம் அடைய அஜய் தன் தந்தையிடம் ஓடி வந்தான். தன் மகனை கொஞ்சியவன் இருவரையும் தங்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்றான். வீட்டின் முன்பே ஒரு இயற்கை விவசாய தோட்ட அமைப்பை உருவாக்கினான் ரூபன். இயற்கை முறையில் தாவரங்களையும் எண்ணிலடங்கா விதைகளையும் விநியோகம் செய்தான். அந்த பசுமை அமைப்பு அஜய்க்கு பிடித்துவிட தினமும் அது அவனின் விளையாட்டு தளமாக மாறிப்போனது. தனது மகனின் புன்னகையை கண்ட ரூபனின் மனசு நிறைந்தது. ஒரு தந்தையாக தன் மகனுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அஜய் தன் இரு கைகளையும் சேர்த்து மண்ணை அள்ளினான். அவன் விரல் இடைவெளியில் அது கீழே விழுந்தது. ரூபன் அந்த பிஞ்சு கைகளை தன் கைகளால் சிறை செய்தான். தன் மகனிடம், இழப்பதற்கு முன் இறுக்கிக்கொள் என்று கூறி அஜயின் கைகளை இறுக்கி பிடித்தான்.
1½ வயது பிஞ்சுக்கு என்ன புரிந்ததோ? தன் பால் பற்களை காட்டி அழகாய் சிரித்தான் அஜய். இருக்கும் வளங்களை தொலைத்துவிட்டு போராடுவதை விட இருக்கும்போதே போராடி இறுக்கி பிடித்து கொள்ளுவது சால சிறந்தது.